நாங்கள் பார்க்க போகிறது வந்து 2024 ஆண்டு 39 தொடக்கம் 40 வரை நாட்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே உள்ள வருடங்களுக்கான வினாக்கள் மேலுக்கு யூடியூப் சேனலில் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் எங்களுக்கு விடப்பட்டிருக்கு. அது ஒரு லிங்குகள் மேலும் தரப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளலாம், தேவையான நாட்களை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதோட நாங்கள் 31வது கேள்விப்போம். 31வது ஒரு ப்ராக்டிக்கல் கேள்வி. அதாவது Fe3+க்கும் I-க்குமான தாக்கத்தில் வரிசையை துணிவதற்கான பரிசோதனை, ஐடின் கடிகார பரிசோதனைக்கான சரியான கூற்று. ஐடின் கடிகார பரிசோதனை நம்ம என்ன செய்கிறோம்னா, உங்களுக்கு தெரியும், தள்ளப்பட்டிக்க தாக்கத்தை போடுவோம். எந்த தாக்கத்துக்கு தாக்க வரிசை துணியப்படுறோம்னா Fe3+க்கும் அதே மாதிரி வந்து I-க்குமான தாக்கத்தில் பெருமுறை நம்ம துணியப்படுறோம். ஸோ எங்களுக்கு Fe2+ ஆக Fe3+ தாழ்த்தப்பட I- எங்களுக்கு I2 ஆக உட்சேட்டப்படும். ஸோ இதில் வந்து 2 I- போட்டோம்னா எங்களுக்கு தாக்கம் சாப்பிடப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் தேவையான அதே ஊடகத்துக்கு போடலாம், பிரச்சனை கிடையாது. இதில் வந்து வார I2 நாம் என்ன செய்ய முடியும் சொன்னால், இப்போவும் தேவசல்பேட்டை போட்டு H2O2- போட்டு நாம் என்ன செய்ய முடியும், உண்மையாக வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றதை நாம் கழிச்சு போட்டு அதுக்கு வருவோம். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இதில் வந்து நம்ம Fe3+ சார்பான வரிசையை நாம் துணிவோம். இது சார்பான வரிசையை நாம் துணியக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், முதலாவது இதில் I- குறிப்பிட்ட சரிவுகளை எடுத்தெடுத்து சரிவுகளை நம்ம Sp3+ சார்பான சரிவு பார்க்குறதா இருந்தால் I- குறிப்பிட்ட சரிவு நாம் எடுத்து போட்டு Fe3+ சரிவுகள் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அல்லது குறிப்பிட்ட சரிவுடைய Fe3+ தயாரித்து போட்டு வேறு கனடாவை மாற்ற அதில் அளவு வேறுபடுதானே, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவர் I- அளவு வந்து எல்லா பிரச்சனையும் மாறாமல் வச்சுக்கொண்டு உருவாகிற I2 வந்து உருவாகிறதுக்கு எடுக்க நேரத்தை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு தாக்கத்தில் வரிசையை நாம் துணியலாம். Fe3+ சரிவுகளை மாற்ற எங்களுக்கு வந்து I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரம் சேஞ்ச் ஆகும். வச்சுக்கொண்டு வரிசையை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த உருவாகிற I2 நாங்கள் எப்படி இழக்க போகிறோம்னு சொன்னால், I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரத்தை நாங்கள் வந்து மாப்பொருளை வந்து காட்டியாக பயன்படுத்த போகிறோம். ஸோ மாப்பொருள் வந்து I2வோட கர்ணில நிறம் தரும். I2 வந்து உருவாக தொடங்கக்கிட்டே நீங்கள் எத்தனை பரிசோதனை செஞ்சாலும் அத்தனையிலையும் வந்து I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரம் I2 உடனே தாக்கத்தில் உருவாக முடியாதால் உடனே வந்து கர்ணில நிறம் வரும். ஏன்னா மாப்பொருள் தொகுதிக்கு இருக்கும். எனவே அந்த இப்போ ஆரம்பத்தில் வந்து சும்மா Fe3+ஐயும் I- ஒரு குறிப்பிட்ட சரிவில் கலந்துட்டு I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரம் மெஷர் பண்ணுறோம். திருப்பி இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரத்தை அடுத்த சரிவை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு Fe3+ல் I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரம் வந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தண்டனைக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. 2 I2 உடனே உருவாகிடும். அப்போ எங்களுக்கு நேரத்தை அளக்கிறது கஷ்டப்படுறதால நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த உருவாகிற I2 கொஞ்சம் தொகுதிக்குள்ளேருந்து அகற்றத்துக்காக வேண்டி ஒரு குறைந்த சரிவில் தேவசல்பேட் அயனை போடுறோம். தேவசல்பேட் அயனை போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், I2வோட ரியாக்ட் பண்ணி விரைவான தாக்கம், இது மிக விரைவாக தாக்கம் நடக்கும். S4O6 ஆக 2 I- விளைவாக்கும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட சரிவில் மிக குறைந்த சரிவில் நாங்கள் இதை போடுவோம். மிக குறைந்த சரிவில் போட்டோம்னா எவ்வளவு சரிவில் போடுறோமோ அவ்வளோத்துக்கு I2 என்ன செய்ய முடியும், எல்லா பரிசோதனையும் ஒரே அளவு தான் பயன்படுத்துவோம். S2O2- இவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி I2 வந்து ரிமூவ் ஆகும். I2 வந்து இப்போ நீங்கள் போட்டு முடிய மாப்பொருள் வந்து I2வோட போய் கர்ணிலம் தாரத்துக்கு முதல் S2O2- I2 வந்து S4O6 I- மாற்றி விட்டுரும். எனவே தொகுதிக்குள்ள I2 இல்லைனத்தால் உங்களுக்கு ஸ்டெப் வாட்சில் கொஞ்சம் டைம் ஓடும். டைம் ஓடக்குள்ள உங்களுக்கு வந்து கர்ணிலம் வராது. அப்போ அதுக்கு பிறகு S2O2- அளவு முடிஞ்சதுக்கு பிறகு உள்ள I2வோட தான் எங்களுக்கு மாப்பொருள் வந்து இந்த I2வோட சேர்ந்து கர்ணிலம் தரும். எனவே அந்த I2 வந்து மட்டும் தொகுதிக்கு இருக்கக்குள்ள மாப்பொருள் போட்டால் நாங்கள் அந்த I2 உருவாகிறதுக்கு எடுக்க நேரம் அளக்கிறது கஷ்டம். இந்த குறையடிக்கத்தால் வேறு Fe3+ சரிவுகளை சேஞ்ச் பண்ணக்குள்ளே உருவாகிற I2வோட நேரங்களுக்கு இடையில் வித்தியாசம் மிக குறையடிக்கத்தால் அந்த நேர வித்தியாசத்தை கொஞ்சம் கூட்டுறதுக்காக வேண்டி நாம் வந்து H2O2- போடுறோம். அப்போ அதை என்ன செய்யணும்னா, I2 உருவாகிறதுக்கு எடுக்க I2 வந்து தொகுதிகளை வெளிப்படத்துக்கு எடுக்க நேரத்தை கொஞ்சம் கூட்டும். அப்போ கொஞ்சம் டிலே பண்ணி தானே I2 உருவாகும். அது பிறகு வந்து எங்களுக்கு கர்ணிலம் வரும். அதுக்கு எடுக்க டைமை நாங்கள் மெஷர் பண்ணி கொள்ளலாம். T1 2வது சந்தர்ப்பத்திலையும் அதே மாதிரி. அப்போ 2வது சரிவை சேஞ்ச் பண்ணக்குள்ளே அப்போ முந்தி H2O2- அதே அளவு தானே தாக்க போகுதுங்க. H2O2- அதே அளவோட
அதே அளவோட I2 வந்து ரியாக்ட் பண்ணி T1 நேரத்துக்கு பிறகு கர்நீலம் வருதாமன்னா T1ஓட H2O3 முடிஞ்ச அர்த்தம். இப்போ அந்த H2O3 அதே அளவு முடிவடைய வைக்கிறதுக்கு நீங்கள் Fe3+ சரிவை சேஞ்ச் பண்ணக்குள்ள வார டைம் வித்தியாசம் தானே வரும். ஏன்னா வார I2 வந்து அந்த டைமுக்குள்ளே வரணுமே. எவ்வளோ டைம் உதாரணமாக சரிவு கூடக்குள்ளே தாக்க வீதம் கூட இருக்க எடுப்புமே. இப்போ Fe3+னுடைய சரிவை நாம் அதிகரிக்கக்குள்ள மூலாவது சந்தர்ப்பத்தில் இருக்க சரிவை விட ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் சரிவு கூட இருந்தால் ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் வந்து I2 உருவாகிறதுக்கு நேரம் குறைய எடுக்கும். ஏன்னா முந்தியத்தை விட விரைவாக H2O3 வந்து நிறம் நீக்கப்படும். அப்போ நேரங்களுக்குள்ள வித்தியாசம் வரும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் தாக்க வரிசை தாக்க வீதம் மாறலாம் துணிகிறோம். எனவே தான் எங்களை சொல்லப்பட்ட விடயம் பாருங்கள், வசனங்களில் ஒரு மாறா அளவு H2O3 தாக்கம் புரிய எடுக்கும் நேரம் அளக்கப்படும் என்பது சரியான கூற்று. இது ஒரு மாறா அளவு நாம் எடுத்தோம்னா 3 சந்தர்ப்பத்திலேயும் ஒரே அளவான I2 நாம் தள்ளி போக வைப்போம், தோதிக்கு வெளிப்படுத்த விடாமல் தடுப்போம். H2O3 சரிவு I- சரிவிலும் பார்க்க மிகவும் கூடியதாக ஒரு பிழையான கூற்று. I- சரிவை விட வந்து H2O3 சரிவை நம்ம கூறெடுத்துட்டோம்னு சொன்னால் வார I2 முழுவதையும் வந்து H2O3 வந்து மிகையாக மாறிடுவாங்க. H2O3 I2 வந்து H4O60 மாற்றி போட்டு அவர் தான் மிச்சம் இருப்பார். I2 தோதிக்கு இருக்காது, கர்நீலமே வராது தோதிக்குள்ளே. எனவே D கூட தான் எங்களை சரி H2O3 சரிவு I- சரிவை விட மிக குறைஞ்சா இருக்கணும், சின்ன ஒரு பிரமாணம் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் I2 தான் நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஏன்னா I- ஏன் கம்பேர் பண்ணிக்கிட்டால் I- இருந்து பார்த்தோம்னா I2 அளவு வழங்கும் தானே. அப்போ வந்து H2O3 சரிவு I- விட நல்லாவே கூட இருந்து நடக்கும். I- சரிவுலேருந்து அரைவாசியான I2 மூல். எனவே I2 விட மிகையாக H2O3 இருக்கும். அப்படி எடுக்க இயலாது. Fe3+க்கும் I- தாக்க வீத மாறிலி துணிதுக்கான பரிசோதனையில் H2O3 பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியுமா தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். தாக்க வீத மாறிலி தாக்க வரிசை எல்லாம் துணிகிற பரிசோதனைகளில் தயோசல்ஃபேட் பயன்படுத்துகிறோம். எனவே ஏயும் டியும் சரி 4வது விடங்களை பொறுத்து. எனவே அந்த 31வது கேள்வி உங்களோட ப்ராக்டிக்கல் நோட்ஸோட சேர்த்ததாக நீங்கள் பார்த்துக்கொண்டா சரி. 32 2-bromo 2-methylpropane. ஸோ எகெயின் நாங்கள் அதை எழுதி கொள்வோம். பலமே நம்ம கதைக்கிற விடயம்தான் இதற்கு 2-bromo 2-methyl. ஸோ பிஆரும் எங்களுக்கு மெதைலும் 2ஆம் நம்பர் கார்பனில் இருக்கின்ற ஒரு ப்ரோப்பேன். இவருக்கு நாம் நீர் NaOH போட போகிறோம். ஸோ NaOH கரைசல் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு கருநாட்ட பிரதிடு தாக்கம் நடைபெறும். எனவே கூட்டி நாங்கள் நேரடியாக ரிஜெக்ட் பண்ணலாம். பிள்ளையான கூட்டியை கூட்டு ஒரு கருநாட்ட பிரதிடு தாக்கம் நடைபெறும். பிள்ளைகள் நல்லா விளையக்கோணும். இது புடை அட்கைல் ஏலைடுன்றபடினால இந்த கருநாட்ட பிரதிடு 2 பொறிமுறைகளில் 2 படிகளில் நடைபெறும். உங்களுக்கு தெரியும் 2 படிகளில் நடைபெறும். அதில் முதலாம் படி எப்படி நடைபெறும்னு சொன்னால் கார்போனியம் அயன் உறுதி கூடிய கார்போனியம் அயன் உருவாதல் நடைபெறும். அப்போ அதை நான் எப்படி காட்டலும்னு சொன்னால் அதில் முதலாவது படியை உங்களுக்கு தெரியும். இந்த இருக்குது CH3 thrice CBRல உள்ள இந்த இருக்கிற பிணைப்பு உடைஞ்சி BR லெத்தர் எடுத்தால் ஒரு புடை கார்போனியம் அயன் உருவாக்கப்படும். CH3 thrice C+ எங்களுக்கு உருவாக்கப்படும். சக எங்களுக்கு வந்து BR- வரும். உருவாக்கப்பட்ட கார்போனியம் அயன் இருக்குது CH3 thrice C+ஓட கருநாடியான OH- வந்து ஜாயிண்ட் ஆகும். கருநாடியான OH- வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ கருநாடி OH- வந்து கார்போனியம் அயன் புடையில் ஜாயிண்ட் ஆகக்குள்ள உங்களுக்கு பிரதான விளைபொருள் CH3 thrice COH என்ற ஒரு புடை ஆல்கஹால் விளைவாக்கப்படும். எனவே தாக்கம் நடைபெறும் போது இடைநிலையாக ஒரு கார்போகேட்டைன் உண்டாகும் என்றால் சரி, இரண்டாவது புடை அட்கைல் ஏற்றத்தால். இது முதலாக இருந்தால் பிள்ளையாக இருக்கும். பிகாஸ் முதல்ல ஒரு படியில் நடைபெறும் கார்போனியம் அயன் உருவாக மாட்டாது. பிரதான விளைபொருளாக CH3 thrice COH உருவாகும், அதுவும் சரி. எனவே D கூட்டு தான் எங்களுக்கு விடையை தீர்மானிக்கிறது. உங்களுக்கு தெரியும் Dயில் பக்க விளைபொருளாக ஒரு அட்கின்னு சொல்லியிருக்கார். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்தில் இன்னொரு விளைபொருளுமே எங்களுக்கு உருவாகும், பக்க விளைபொருள் உருவாகும். அது அகற்றல் தாக்க விளைபொருளாக அந்த விளைபொருள் இருக்கும். அது எப்படி நீங்கள் எழுதலுமென்று சொன்னால் அந்த விளைபொருளை என்ன நடக்குமெண்டா அதில் நான் அதை வந்து வேறொரு சேர்வையாக எழுதி போட உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த அலசன் இணைந்துள்ள கார்பன் இருக்குது தானே, BR நான் இவரத்தை போடுறேன். BR இங்கே பக்கம் C, இதில் ஒரு CH3 எடுப்போம். இங்கே பக்கம் ஒரு CH3 காட்டுவோம். இதில் உள்ள ஒரு தொகுதியில் மட்டும் 3 H காட்டுறேன். அதில் ஒரு H டெல்டா ப்ளஸ் எப்படி இருக்குமெண்டா மிக உயர் பெருமானமாக இருக்குது. இதுக்கு என்ன நடக்குமென்று சொன்னால் நீங்கள் போட்ட NaOH இருக்குது தானே, அதில் OH- என்ன செய்யுமென்று சொன்னால் இந்த அலசன் இணைந்துள்ள கார்பனுக்கு பக்கத்து கார்பன் ஐதரசன் ஒரு இலத்திரன் ஒரு முனைவுத்தன்மையை பெற்று டெல்டா ப்ளஸ் அளவு கூடுறதால அலசன் இஞ்சில் பக்கம் இலத்திரனை கவர
கார்பனில் இலத்திரன் பற்றாக்குறை வர இந்த கார்பனிலிருந்து அதிக அளவாக இலத்திரனை கவர்ந்தால் இதை டெல்டா ப்ளஸ் கூடும். கூடி முடிய இந்த ஓ மைனஸ் தன் இலத்திரனை கொடுத்து இவரை வாங்கி எடுத்தால் இந்த பிணைப்பு இலத்திரன் கார்பனுக்கு வந்து சேரும். அதோட பிஆர் வளமையான மாதிரி வெளியாகி போய்த்திரும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் CH3 டுவைஸ் அப்படியே இருக்கும். பாருங்கள் இந்த ரெண்டும் அப்படியே இருக்கும். சியில் டபுள் பாண்ட் CH2 வந்து சேரும். மட்கியின் விடைவாக வரும். எனவே அந்த கூற்று எங்களுக்கு சரியானது. எனவே தான் விடை எங்களுக்கு 5வது விடை மட்டும்தான் பிள்ளை. BCD எங்களுக்கு சரியானதாக இருக்குது. சரியான கூற்று கேட்டிருக்கு 33வது கேள்வியில். பின்வரும் தாக்கத்தில் சரியானது கேட்டிருக்கு. ஏ கூற்றை பொறுத்த மட்டும் ஒரு பிழையான தாக்கம். ஏனெண்டா கிரிக்னார்டின் சோதனை பொருள் கார்பாக்சிலிக் அமிலத்தோட எப்படி தாக்கும்னு உங்களுக்கு தெரியும். கார்பாக்சிலிக் அமிலத்தோட கிரிக்னார்டின் சோதனை பொருள் தாக்குகின்ற பொழுது கார்பாக்சிலிக் அமிலத்தில் இந்த OH டெல்டா ப்ளஸ்ஸை தான் கிரிக்னார்டின் சோதனை பொருளில் கருணாடியான அட்கைல் தொகுதி பெற்றுக்கொள்ளும். பாருங்கள் CH3 MgBr இருக்குது தானே, அதில் உள்ள இங்கே இருக்கிற டெல்டா ப்ளஸ்ஸும் இங்கே இருக்கிற டெல்டா மைனஸை கொண்ட கார்பன் இங்கேருந்து டெல்டா ப்ளஸ்ஸை தான் வாங்கி எடுக்கும். வாங்கி எடுத்தால் அவங்களுக்கு என்ன விளைவு வருமெண்டா CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ் MgBரோட சக CH3 மைனஸ் H ப்ளஸை பெற்றால் மெதேன் விளைவாகும். எனவே A என்பது பிழையான ஒரு தொடர்பு. B கவனமாக இருக்கும் நீங்கள் பியை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ பியில் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அதாவது தரப்பட்டிருக்க சேர்வையை பாருங்கள், என்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குன்னு பார்ப்போமே. CH3 இருக்குது, அதே மாதிரி CH2 இருக்குது, CH நான் இதை விரிவு எழுதுறேன். ஒரு அல்டிஹைட் இருக்குது இந்த இடத்துல, CHO இருக்குது அல்டிஹைட். அதே மாதிரி இங்கே பக்கம் CH2 ஒரு அல்கஹால் இருக்குது. இதுக்கு நீங்கள் கிரிக்னார்ட் சோதனை பொருளை போட்டால் நடக்கும்னு சொன்னால் CH3 MgBr போட்டால் பாருங்கள், CH3 MgBr நீர்ப்பகுப்பு நான் செய்ய இல்லையா, MgBr போட்டால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். எகெயின் இந்த டெல்டா ப்ளஸ்ஸை கிரிக்னாட்ரு R மைனஸ் பெற்றுக்கொள்ளும். இந்த இடத்துல டெல்டா ப்ளஸோட கர்நாடக கூட்டல் நடைபெறும். அல்டிஹைடோட கர்நாடக கூட்டல் நடைபெற்றால் அல்டிஹைடு எப்படி மாறும் என்று பார்ப்போம். CH3 CH2 இந்த இடத்துல O மைனஸ் OH அப்படியே இருக்குமெண்ணா, மன்னிக்கோங்க சி இருக்கு அப்படியே, கார்பன் CH அப்படியே இருக்கும். இங்கே வந்து O மைனஸ் MgBr இவ்விடத்தை வந்து எங்களுக்கு CH3 கிரிக்னாட்டில் CH3 சேரும். இதே வேளையில் இங்கே பக்கம் CH2 H ப்ளஸ் இவர் வாங்கி எடுப்பார் தானே, இந்த இருக்க தொண்டு H ப்ளஸ்ஸை வாங்கி எடுத்தால் CH2 O MgBr வரும். அதோட மெதேன் முந்திய மாதிரி பக்க விளை பொருளாக வரும். எனவே அந்த இடத்துல மாற்றம் வரல பாருங்கள். விடையில் அல்கஹாலில் சேஞ்ச் வர இல்லை, அல்கஹால் துண்டில். இனி அந்த கூற்று பிழையானது. அல்டிஹைட்டில் மட்டும் சேஞ்ச் வந்திருக்கு மேலுக்கு. எனவே தான் நாங்கள் B எங்களுக்கு பிழையான கூற்று. எகெயின் சியை பாருங்கள். சியில் வந்து எங்களுக்கு சொல்லிருக்கிற விடயம் சியில் சொல்லிருக்கிறது. அதாவது அமில் ஐதரசம் கொண்ட அட்காய் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH இவருடைய நான் முந்தி சொன்ன மாதிரி இந்த டெல்டா ப்ளஸ்ஸை கூட கிரிக்னாடினுடைய அட்கைல் தொகுதி, அதாவது CH3 MgBr போட்டோம்னா CH3 MgBruடைய இங்கே இருக்க டெல்டா மைனஸ் தொகுதி வாங்கி எடுத்தால் மெதேன் வாரத்தோட உங்களுக்கு மிச்சம் மாறு வருமெண்டா CH3 C ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் MgBr இந்த இடத்துல வரும். CMgBr இந்த இடத்துல வரும். எனவே அது எங்களுக்கு சரி, ஏன்னா CMgBr வரும். எனவே C தாக்கம் எங்களுக்கு சரியாக இருக்குது. டிஎம் நான் முந்தி சொன்ன மாதிரி அல்கஹால் இந்த இருக்க H ப்ளஸ்ஸை வந்து கிரிக்னாட்டர் CH3 டெல்டா மைனஸ் வாங்கிக்கொண்டா மெதேனும் OMgBrம் வரும். அதுவும் சரி. இனி நாங்கள் 3வது விடையை போகலாம். சியும் டியும் சரி. எஸ் தொகுப்பு பி தொகுப்பு மூலம் சம்பந்தமான சரியான கூற்று. பெர்லியமானது ஐதரசன் வாயுடன் தாக்கம் இருந்து உலோக அயன் ஐதரேட்டை உருவாக்கும். பெர்லியத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக பெர்லியம் ஹைட்ரஜனோட வந்து ரியாக்ட் பண்ணுறது மிக குறைவு, தாக்கம் அடையாது கிட்டத்தட்ட. ஸோ வந்து பெர்லியம் H2ஓட ரியாக்ட் பண்ணுற அளவு வந்து புறக்கணிக்கத்தக்கது. இதை வந்து எங்களுக்கு அந்த கூற்று நாங்கள் புறக்கணிக்கலாம், பிழையண்டு. எஸ்தோ மூலங்களுக்கிடையே மெக்னீசியம் உயர் மின்னகத்தன்மையை கொண்டது, பிழையானது. பிகாஸ் எஸ்தோப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் மூலங்களில் ஐதரசன் இருக்குது, லித்தியம் இருக்குது, சோடியம் இருக்குது, கீழுக்கு அப்படியே போகுமா பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இங்கே பக்கம் பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம் அப்படியே வரும். இவருக்கு 2.1 ரைட், லித்தியம் 1, 0.9 சோடியம், மெக்னீசியம் 1.2. எனவே மெக்னீசியம் கூட வரையெல்லாம் ஐதரசன் இருக்குது. எனவே இந்த கூற்றுப்பிழை. சி கூட்டை பொறுத்தவரை நம்ம கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் ஏற்கனவே கடந்த கால வினாக்கள் நிறைய கதைச்சிட்டோம். அமோனியா ஐசோட் H2 அயனோட் CH2 கரிகள் போன்ற தாழ்த்தங்கரையாக நடந்து கொள்ளலாம். அமோனியா ஐசோட் H2S H2O2 எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியான கூட்டு.
டியை பாருங்கள், வெப்பமாக்கும் போது சோடியமும் பேரியமும் மிகையான ஆக்சிஜன் வாயுடன் தாக்கம் பொருந்த முறையே சோடியம் பெராக்சைட்டையும் பேரியம் பெராக்சைடையும் தருகின்றன. உங்களுக்கு தெரியும், அதாவது சோடியம் பேரியம் ரெண்டுமே மிகையான ஆக்சிஜனோட தாக்கம் அடைகின்ற பொழுது, மிகை ஓட்டுவோட தாக்கம் அடைகின்ற பொழுது பிரதான விளை பொருட்களாக பெராக்சைட் தரக்கூடிய ஆக்கள் Na2O2 வரும். Na ப்ளஸும் O2 2- தானே பெராக்சைட். பேரியம் அதே மாதிரி தான் மிகை ஓட்டுவோட தாக்கம் அடைகின்ற பொழுது பிரதான விளை பொருளாக Ba2+ O2 2-, எனவே BaO2 தரும். ஸோ ரெண்டுமே பெராக்சைட் தந்திரிக்கத்தால் டியும் எங்களுக்கு சரி. எனவே நான் 3ஆவது விடைக்கு போகிடும். 35வது கேள்வி பாருங்கள். CO2வினுடைய அவத்தை வரைபடம் சம்பந்தமாக கிளியர் தரப்பட்டிருக்காம். அதில் கேள்வியை சரியாக பார்க்கணும். 25 பாகை சீலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் 25 பாகை சீலையும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் திண்ம CO2வினுடைய ஒரு மாதிரி ஒரு முகவையில் வைக்கப்பட்ட போது திரவ CO2 உண்டாகவில்லை. அப்போ எங்கள்கிட்ட கதைச்சிருக்கிறது வந்து சொலிட் லிக்விடாக மாறவில்லை. அப்போ அதுக்குரிய நிபந்தனை உருகலுக்கான நிபந்தனைக்கு தான் நாங்கள் போகணும். உருகல் எங்கே இருக்குது கிராஃபில் உங்களுக்கு தெரியும். உருகல் என்பது இந்த இருக்குது கிராஃப். திண்மமும் அதே மாதிரி திரவமும் சம்மந்தப்படுற கிராஃப் தான் உருகல் கிராஃப். ஸோ திண்மம் திரவமாக மாறலண்டா இந்த இருக்க கிராஃபுக்காக நாங்கள் நிற்கணும், ரைட். ஸோ திண்மம் திரவமாக மாற கிராஃப். இப்போ மேற்குறிப்பிட்ட ஒரு வரிப்படத்தில் இந்த அவதானிப்பை விளக்குறது சம்பந்தமான சரியான கூற்று சொல்லப்படுறதில் அவதானிப்பை விளக்குறதை பார்க்கணும். முதலாவது மும்மை புள்ளியில் எங்களுக்கு நல்லா விளையக்கணும். CO2 நீங்கள் சொலிட்டாக வச்சிருக்கையில் இப்போ 25 பாகை சீலையும் ஒரு ஏடிஎம்மிலையும் இருக்கிற திண்ம CO2 உடற்பணிக்காட்டி வச்சுக்கிறீங்க, திரவமாக மாறல. இப்போ மும்மை புள்ள காணப்படுற வெப்பநிலை அவதி வெப்பநிலையை பார்க்க அவதி வெப்பநிலை உங்களுக்கு தெரியும். இந்த சி அவதி புள்ளி, அதோடு உள்ள வெப்பநிலை அவதி வெப்பநிலை. இந்த அவதி வெப்பநிலை இந்த இருக்குது 31 பாகை சி. அவதி வெப்பநிலையை விட மும்மை புள்ள காணப்படுகின்ற வெப்பநிலை வந்து குறைவானது என்பது இந்த மும்மை புள்ளி. மும்மை புள்ளினா 3 சமநிலையும் சந்திக்கிற புள்ளி இந்த மும்மை புள்ளி. மும்மை புள்ள -57 இருக்குது. அது அவதி வெப்பநிலையில் காணப்படுற 31 பாகை சி விட குறைஞ்ச வெப்பநிலை தான். ஆனால் அதுக்கும் இந்த திண்மம் திரவமாக மாறாததுக்கும் காரணம் இல்லையே. திண்மம் திரவமாக மாறாததுக்கு காரணம் நீங்கள் ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் பதார்த்தத்தை வச்சுக்கிருக்கிறீங்க. நல்லா விளைக்கணும். ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் வச்சுக்கிருந்து போட்டு இந்த சமநிலைக்கு வாரண்டா மும்மை புள்ளி அமுக்கம் பாருங்கள் 5.11. இதுக்கு மேலே நீங்கள் அமுக்கத்தை கொண்டு போகணும் திண்மம் திரவம் வாரண்டா. ஸோ வந்து ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிறீக்கதான் காரணமே தவிர நல்லா விளைக்கணும். இந்த அவதி வெப்பநிலைன்ற கதை எங்கே வருமெண்டா திரவவாயு சமநிலாம் வரும். அவதி புள்ளி அவதி வெப்பநிலை என்பது இந்த இருக்குது திரவம் வாயுவாக மாற தேவைப்பட்ட சமநிலை சம்பந்தமானது. இங்கே திண்ம திரவ சமநிலை சம்பந்தமாக தான் நம்ம காய்ச்சி கொண்டிருக்கோம். எனவே ஏயும் பியும் எங்களுக்கு பொருத்தமில்லை. ஏயும் பியும் வந்து அவதி வெப்பநிலை அவதி புள்ளியை சொல்லுது. அவதி வெப்பநிலை என்பது ஒரு வாயு திரவமாக மாறுதத்தோடு சம்மந்தப்பட்ட விடயம். மும்மைப்புள் அமுக்கம் ஒரு ஏடிஎம்மிலும் உயர்ந்ததாகும். சரி, நாம் ஒரு ஏடிஎம்மில் வச்சுக்கிறோம். மும்மைப்புள் 5.1 ஏடிஎம் தான் இருக்கும். மும்மைப்புள் ஏடிஎம் மும்மைப்புள் ஆனப்புற ஏடிஎம் ஒன்றை விட கூடரிக்கத்தால் தான் நாம் வச்சுக்க ஒரு ஏடிஎம் வச்சுக்கொண்டு திரும்ப திரவமாக தெரியல 5.1 விட அதிகரிக்க வேண்டி வரும். எனவே அந்த கூட்டு சரி. ரைட், மும்மைப்புள் ஏடிஎம் ஒரு ஏடிஎம்மை விட கூட மும்மைப்புள் அமுக்கம் இருக்கத்தால் தான் ரைட் நாம் ஒரு ஏடிஎம்மில் வச்சிருக்கத்தால் திண்மமாக மாறுதில்லை, திண்மம் திரவமாக மாறுதில்லை. அடுத்தது ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் நான் வச்சுக்கிறோம். அது திண்ம CO2 வாயுவோட மட்டும் சமநிலையில் காணப்படும். இங்கே பாருங்கள் இந்த இருக்க சமநிலை கோட்டை பாருங்கள். அதாவது வந்து ஒரு ஏடிஎம்மில் இருக்கிற சமநிலை கோடு இந்த இருக்க கோட்டில் ஒரு ஏடிஎம் இருக்குது. இந்த இருக்க புள்ளி வரப்போகுது. இதில் வந்து திண்மமும் வாயு தானே சமநிலை இருக்க போகுது. அங்கே திண்மம் திரவ சமநிலை இல்லை. அப்போ எங்களுக்கு திரவமாக மாற்றிலக்கூடிய காரணம் இருக்குது. அதையும் சரியான குற்றம் சரி. எங்களுக்கு திண்மம் திரவமாக மாறுதல்ன்றதுக்கான விளக்கமும் இருக்குது. ஏனெண்டா நாங்கள் ஒரு ஏடிஎம்மில் வச்சுக்கக்குள்ள திண்மம் வாயுவோட தான் சமநிலை இருக்கும். நாம் திண்மம் திரவத்தோட சமநிலை இருக்கிறத தாண்ட வைக்கிறதுக்கு ஒரு 5.1 விட தாண்டி போக வேண்டி வரும். எனவே வந்து எங்களுக்கு சிஇன்டியும் பொருத்தம் திண்மம் திரவமாக மாறுதல்ன்றதுக்கானதால் 3வது விடைக்கு நாங்கள் போகிறோம். 36வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது. கழிவுகளை அகற்றுவதற்காக ஓர் ஒழுங்கான முறையை பின்பற்றுதல் பூகோண வெப்பமாதலை இழிவாக்குவதில் பங்களிப்பு செய்யும். சரி, உங்களுக்கு தெரியும் கழிவுப் பொருள் சரியான முறைக்கு முகாமைத்துவம் செய்யலாட்டி மிக பிரதானமான பச்சை வீட்டு வாயுக்களில் உண்டான மெதேன் காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள் மூலமாக விடுவிக்கப்படும். எனவே கழிவுப்பொருள் முகாமைத்துவம் சரியாக செஞ்சமெண்டா மெதேன்ற வெளியேற்றம் குறைக்கப்படும். எனவே பூகோள வெப்பமாதலை குறைக்கலாம். பி,
காரழிப்பை இழிவாக்கல் பூகோள வெப்பமாதல் அதிகரிக்க செய்யல பங்களிப்பை செய்யும் என்பது பிழை. காரழிப்பு என்பது நாம் இழிவாக்கினம் என்றால் மரங்களை வெட்டுறதை குறைச்சம் என்று சொன்னால் மரங்கள் அளவு அதிகரிக்கும். எனவே ஒளித்தொகுப்பு கூடுமாக இருந்தால் CO2 உறிஞ்சப்படுகின்ற அளவு அதிகரிக்கும். எனவே பூகோள வெப்பமாதல் இழிவாக்கப்படும். எனவே பிழையானது. போக்குவரத்தின் போது காணப்படும் NO வாயு பூகோள வெப்பமாதலை பங்களிப்பு செய்வதில் பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க செய்ய பங்களிப்பு செய்வது பிழையானது. பூகோள வெப்பமாதல் NO கேஸ் வராது. உங்களுக்கு தெரியும் பூகோள வெப்பமாதலில் வர நைதரசன் ஆக்சைடு வந்து N2O. எனவே உங்களுக்கு அது பிழையான கூற்று. குளிரேற்றிகளிலும் வளிவிசிறாக்கியிலும் பயன்படுத்தப்படும் குளிர்ச்சியாக்கும் வாயுக்கள் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். மிக முக்கியமாக CFC, HCFC, HFC மூணுமே வலிமையான பச்சை வீட்டு வாயுக்கள். இது குளிரூட்டும் வாயுக்கள். எனவே அது சரியான கூற்று. 4வது விடை பொருத்தமானது. இலகுவான ஒரு கேள்வி. 37 பாருங்கள். படைமண்டலத்தில் காணப்படுற ஓசோன் படையின் தொழில் தெளிவாக சொல்லியிருக்கார். வந்து படைமண்டலத்தில் காணப்படுற ஓசோன் படையின் தொழில் பற்றிய கூற்றுக்களில் வந்து சரியான கூற்று. ஓசோன் உண்டாவதற்கு எண்ணோட்டு தேவை பிழை. உங்களுக்கு தெரியும் படைமண்டலத்தை பொறுத்த மட்டும் அங்கே ஓசோன் உருவாதல் தாக்கத்துக்கு உயர் சக்தி UV கதிர் தேவைப்படும். அதாவது O2 வந்து உங்களுக்கு தெரியும் உயர் சக்தி UV கதிர்னால் 2 அணிநிலை ஆக்சிஜனாக மாறும். இந்த அணிநிலை ஆக்சிஜன் O2வோட சேருகின்ற பொழுது ஓசோன் உருவாக்கும். எனவே எண்ணோட்டு தேவையில்லை. NO2 வந்து தேவைன்றது குழப்பகரமான வசனமாக தந்திருக்கார். ஏனெண்டா NO2 இருக்கக்குள்ளால் ஓசோன் உருவாகம் எப்பண்டா படைமண்டலத்தில் அல்ல மாறன் மண்டலத்தில். அதுவும் வந்து சூழல் பிரச்சனை ஒளிரசான தூமம் உருவாகின்ற பொழுது NO2 ஒளிப்பிளவடைஞ்சு NOஸாக ஓடோட் தரும். ஓடோட்டு வந்து O2வோட சேர்ந்து ஓசோனை தரும். எனவே கவனம், ஓசோன் உருவாகிறதுக்கு NO2 தேவை எங்கேண்டா கீழ்வழி மண்டலம் மாறன் மண்டலத்தில் ஒளிரசான தூமத்தில். கேள்வி படைமண்டல ஓசோன். எனவே அந்த கூற்று பிழையானது. அடுத்ததை பாருங்கள். பி கூற்றை எங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் மாறன் மண்டலத்தில் உண்டாகும் அணு ஆக்சிஜன் மாறன் மண்டலத்திலையா கீழ்வழி மண்டலத்தில் உருவாகும் அணு ஆக்சிஜன் படைமண்டலத்தை அடைந்த பின்னர் ஓசோனை உருவாக்கும். அப்படி நடக்கிறதில்ல. படைமண்டலத்தில் ஓசோன் உடைதல் நடந்து O2 உடைஞ்சு நான் முந்தி எழுதின மாதிரி எங்களுக்கு அங்கேயே அணுநிலை ஆக்சிஜன் உருவாகி அங்கே ஓசோன் உருவாகும். மாறன் மண்டலத்தில் உருவாகிற அணுநிலை ஆக்சிஜன் ஒரு நாளும் போகாது. ஓசோனில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறல்லே. படைமண்டலத்தில் காணப்படுற ஓசோன் மட்டம் ஆண்டு முழுவதும் ஏறி இறங்குகிறது. அது சரியான கூற்று. அது மிக முக்கியமான விடயம். ஓசோன் அளவு வந்து கூடி குறைகிறது. ஓசோன் உண்டாவதற்கு செங்கல் கதிர்ப்பு அத்தியாவசியமாகிறது பிழை. ஓசோன் உருவாதல் தாக்கத்துக்கு நாங்கள் முந்தி எழுதின மாதிரி ஓசோன் உருவாதல் தாக்கத்துக்கும் ஓசோன் அழிவடைதல் தாக்கத்துக்கும் உயர் சக்தி UV கதிர் எங்களுக்கு தேவை. ரைட், நான் முந்தி எழுதி காட்டின தாக்கம் தான். எனவே ஓசோன் உருவாக்க தாக்கத்துக்கு உயர் சக்தி UV கதிர் தேவை. IR தேவையில்லை. எனவே எங்களுக்கு C மட்டும் சரினத்தால் 5வது போயிடும். 38வது கேள்வியில் ஒரு மின்ரசாயன கலம் 2 தரப்பட்டிருக்கு. ஏயில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் புள்ளிக்கூடு வந்திருக்கிறாங்க. ஸோ ஏயில் தரப்பட்டிய கலம் உங்களுக்கு தெரியும் ஒரு மென்சவு கலம். ஏயில் ஒரு மென்சவு கலம். பியை பொறுத்த மட்டும் 2 கோடு இருக்குது. எனவே நீங்கள் பார்த்த வழங்கும் களத்தில் இந்த இருக்குது. இது ஒரு மின் ஒரு மின் இந்த இருக்குது. இது ஒரு வந்து மின்கலத்தில் வந்து அவங்களை சொல்கிறது மின்சவு கலம். இந்த 2 கோடு வருமா இருந்தால் அவரை சொல்கிற வந்து எங்களுக்கு உப்பு பால கலம். அயன் பிடிச்சி நான் போட்டு காட்டிக்கேன். பி படத்தில் கீழுக்கு மேலுக்கு இங்கே பி இருக்குது. ஸோ 2லேயுமே செட்டு நனோட இருக்குது. ஒட்சியேட்டப்பட்டிருக்கு. CU கதோட இருக்குது. தாழ்த்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தாழ்த்து தாக்கத்தில் பார்த்த வழங்கும் செட்டன் 2+ ஆகிருக்கு. CU 2+ CU ஆக மாறி இருக்குது. இதில் என்னென்னா நடைபெறுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக கேட்டிருக்கிறாங்க. AB2லும் அயனுடைய இடம்பெயர்வு நடைபெறும். அயன்ற நகர்வு என்பது நடக்க தானே மின்ரசாயன கிழமை. அயன்ற இடம்பெயர்வு நடக்கும் தானே. செட்டன் 2+ மாறி கரை செல்ல வரும். CU 2+ CU ஆக மாறி இங்கே போகும். போகிறனா இங்கே வந்து ப்ளஸ் அளவு குறையும். இங்கே பக்கம் ப்ளஸ் அளவு கூடும். எனவே ப்ளஸ் அயன்கள் வந்து மென்சவு கூடாக நகர பார்க்கும். இங்கே பக்கம் ஒரு நாளும் கரைசல் கலக்காது. நல்ல வழியும் கொள்ளுங்க. மின்பகு பொருள் கலப்பது தடுக்கப்படும் என்பது 2லேயும் சரி. ஏயும் பி கூற்று. ஒரு நாளும் வந்து மின்ரசாயன கலத்தில் எந்த ஒரு மின்ரசாயன கலத்திலையும் வந்து மின்பகு பொருள் கலக்காது. அவ்வளோ காணப்படுற அயன்கள் வந்து இடம்பெயர்வு நடக்கும். இந்த அயன் இடம்பெயர்ற வேகம் வந்து அதிக மண்டத்தால் எங்களுக்கு பெரிய ஒரு இந்த இடத்துல இந்த மென்சவுக்கு குறுக்காக பெரிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். இது களத்தில் மின்னியக்கு விசையை பாதிக்கும். எங்கே மென்சவு களத்தில். இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் உப்பு பாலம் போடுறோம். ஏறத்தாழ சமனான நகரு வேகங்களை கொண்ட ஒரு அயன்களை தான் நம்ம கற்றான அயன்களை தான் நம்ம உப்பாலத்துக்கு எடுப்போம். உதாரணமாக கேசியில் எடுத்துருங்க. Z2+ சரிவு வந்து கூடும். இங்கே அனோட்டில் ஒட்சியர் நடக்க Z2+ மாற ப்ளஸ் அளவு கூடினா Cl- அயனிங்கிற பக்கம் நகரும்.
Cu2 ப்ளஸ் Cuவாக மாற மாற ப்ளஸ் அளவு குறைஞ்சா K ப்ளஸ் அளவு அயன்கள் வந்து கதோட அறைக்குள்ளே நகரும். எனவே அயன் நகர் ரெண்டுலேயும் நடக்கும், ரெண்டுலேயும் மின்பகு பொருள் கலக்காது. ஸோ பியில் மாத்திரம் அயன் நகர் நடைபெறும்போது பிழை, அதே மாதிரி வந்து பியில் மாத்திரம் மின்பகு பொருள் கலப்பு தடுக்கப்படும் பிழை. ரெண்டுலேயும் மின்பகு பொருள் கலக்காது ரெண்டு கலத்துலேயும். எனவே ரெண்டும் சரியான கூட்டு, ஏயும் பியும் மூலாவிடைக்கு நாங்கள் போகலாம். இதான் எங்களுக்கு ரெண்டு காலத்துக்குமான வேறுபாடு. இந்த அறிக்கை மின்சார கலத்தில் உருவாகிற அந்த அழுத்தத்தை நாம் சொல்கிறது வந்து இந்த அயன்களில் நகர்வு வேகம் வித்தியாசப்படுறதால உருவாகிற அந்த அழுத்தத்துக்கு பேர் திரவச்சந்தி அழுத்தம். இது களத்தில் மின்னியக்க விசையில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தான் அந்த திரவச்சந்தி அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் உப்பாலம் பயன்படுத்துகிறோம். உப்பாலத்தில் அயன்களில் நகர்வு வேகம் உரத்தால் ஒரே மாதிரி இருக்க அயன்களை எடுக்கத்தால் எங்களுக்கு திரவச்சந்தி அழுத்தம் நல்லாவே குறைக்கப்படும். 39வது கேள்வி, 3D தோப்பு மூலகங்களையும் வேறு சேர்வைகளையும் CrNH3 6 டைம்ஸ் Br3 IUPAC பேர் ஹெக்ஸா அமைன், அது சரி. குரோமியம் 3 ட்ரைப்ரோமைட், உங்களுக்கு தெரியும் ட்ரை என்ற சொல் எங்களுக்கு தேவைப்பட மாட்டா பாருங்கள், புரோமைடே போதுமா இருக்கும். எனவே ட்ரை என்பது பிள்ளை என்னண்டா ஆட்டோமேட்டிக்காகவே 3+ வந்துட்டு தானே. இப்போ Cr3+ என்னத்தால் Cr வந்து ஒட்சியரன் 3 என்னத்தால் CrNH3 6 டைம்ஸ் 3+ வருதாமண்டா ஒளியால் 3 புரோமைடு வரத்தானே வேணும். ட்ரை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே கூட்டுப்பிள்ளை. 3D தோப்பு உலோகங்களில் இலத்திரல் இழப்புகளை அடிப்படையாக கொண்டு சிட்டனுக்கு மிக தாழ்ந்த உருகநிலை இருக்கும் எதிர்பார்க்கலாம். சரியான கூட்டு. இரண்டாம் வந்து வனேடியம் ஆகக்கூட உருகநிலை சிட்டனை பொறுத்த மட்டும் அவர் உங்களுக்கு தெரியும் 3D10 4:1 உலோக பிணைப்புக்கு ஒரு விடுவிக்க இலத்திரங்கள் எண்ணிக்கை வந்து குறைய வலிமையான ஒரு இலத்திரலை பிரிக்கத்தால் உறுதியானவை பிரிக்கத்தால். எனவே உலோக பிணைப்பிட வலிமை குறையும், உருகநிலை குறையும். 3D தோப்பு மூலகங்களுடைய Cu மிக தாழ்ந்த உறுதியான ஒட்சியர்களை தருகிறது. உங்களுக்கு தெரியும் 3Dயில் வந்து +1 என்ற மிக தாழ்ந்த உறுதியான உருவாக்குறது Cu மட்டும். எனவே அது கூட்டு சரியானது. CrO3 ஆனது நீர் NaOHல் கரைந்து Cr2O7 தருகிறது என்பது பிழையான கூற்று. ஏனெண்டா CrO3 பொறுத்த மட்டும் அதில் வந்து இப்போ CrO3 NaOHல் கரைஞ்சி எப்படி Cr2O7 தாரது? CrO3 NaOHல் கரைஞ்சா உண்மையாக வந்து CrO4 தருமது. CrO4 தரலாம், Cr2O7 தரையில்லாது. பிகாஸ் Cr2O7 வந்து அமில கார ஊடகத்தில் அப்படி இருக்காது. கார ஊடகத்தில் வந்து Cr2 மாறிடும். எனவே அப்படி வரவே இயலாது. எனவே ரெண்டாவது விட வரும் பியும் சியும் சரி நடத்தால் அப்படி நீங்கள் வரலாம். 40வது கேள்விக்கு. ஸோ 40 பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் சில கைத்தொழில் சம்பந்தமான உண்மையான கூட்டு கேட்டிருக்கு. ஏபர் முறையில் N2H2 தாக்கம் முறை செய்யும்போது அமோனியா உண்டாக்கும் தாக்கத்துக்கான என்ட்ரோபி மாற்றம் நேரானது. இந்த உங்களுக்கு தெரியும் மிச்சம் இலகுவான ஒரு கேள்வி. அது N2 கேஸ் சக 3H2 கேஸ் விளைவில் உங்களுக்கு புறவெப்ப சமநிலை தாக்கம் 2 NH3 கேஸ் வருவீங்க. 2 NH3 கேஸ் கட்டாயம் ஒரு புள்ளை தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். தாக்கத்தில் ΔH- புறவெப்ப சமநிலை தாக்கம். அதோட தாக்கி வாயு முலெண்ணிக்கையை பாருங்கள் 4, விளைவு வாயு முலெண்ணிக்கை 2 இருக்குது. தாக்கி வாயு முலெண்ணிக்கையை விட விளைவு வாயு முலெண்ணிக்கை குறைஞ்சா தாக்கத்தில் என்ட்ரோபி மாற்றம் ΔS-. எனவே A கூட்டு பிழையானது, B கூட்டு சரியானது. பியில் வந்து புறவெப்ப தாக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. சியை பாருங்கள். குளோரினிடத்துக்கு பின்னர் ஒட்சியேற்றம் மேற்கொள்ளப்பட்டு நடைபெறுகின்ற ரூட்டாயிலிருந்து TiO2 உற்பத்தி செய்வதற்கான கைத்தொழில் செயல்முறைக்கு சுற்றாடலுக்கு CO2 உருவாக்குவதில் வழிவகுக்கும் என்பது சரியான கூற்று. இதற்கு பாருங்கள் TiO2 உற்பத்தியில் முதலாம் படிமுறை குளோரினேற்றம். TiO2 கற்கரியோடு சேர்த்து அவங்களோட Cl2 தாரகையை நாம் அனுப்பினோம்னு சொன்னால் எங்களுக்கு TiCl4 CO2 கேஸ் விடுவிக்கப்படும். எனவே அந்த கூற்று சரியானது. D சல்பூரிக் அமில உற்பத்தியை தொடுகை செய்முறையில் SO3 தருவதற்கு O2 SO3 தாக்கம் அகவெப்ப தாக்கம் என்பது பிழையான கூற்று. SO2+ உங்களுக்கு தெரியும் O2 தாக்கம் அடைந்து சமநிலை தாக்கத்தின் மூலம் SO3 தர தாக்கம் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். ΔH- அரிக்கும். பியும் சியும் சரியானதால் 2வது இடங்களை பொறுத்தம்.